நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இம்மட்டுமாய் துதிகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் உம்மை மகிமைப்படுத்தினோம். நீர் மகிமைப்பட்டீர். சுகந்த வாசனையாய் நுகர்ந்தீர். சுகந்த வாசனையாய் நீர் நுகர்ந்த பிறகு அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், இடைபடுகிறதான ஒரு நேரம், உடைய வார்த்தைகளை அனுப்புகிறதான ஒரு நேரம். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவர் வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக ஒரு காலகட்டத்தை குறித்து சொல்லுகிறார். எந்த காலகட்டம்? நோவாவின் காலத்தையும் லோத்துவினுடைய காலத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லுகிறார். நோவாவின் காலத்திலும் ஒரு அழிவு வந்தது, லோத்துவின் காலத்திலும் ஒரு அழிவு வந்தது. நோவாவின் காலத்திலே முழு உலகத்துக்கும் அழிவு வந்தது, லோத்துவின் காலத்திலே சோதோமுக்கு அழிவு வந்தது. அந்த அழிவிலிருந்து நோவாவும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். இங்கே லோத்துவும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். இது 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான சில விஷயங்கள். இன்னைக்கு நாம இதே 3வது பார்ட்டுக்கு காத்திருக்கிறோம். என்னன்னா, அதில் 30வது வசனம், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும், நீங்கள் எல்லோரும் நான் எல்லோரும். அந்த 3வது பார்ட், இயேசு வரும்போதும் இதே மாதிரி ஒன்று நடக்கும். நோவா காலத்தில் ஒன்று நடந்துச்சு, லோத்து காலத்தில் ஒன்று நடந்துச்சு, இயேசு வரும்போது ஒன்று நடக்கும். இயேசு கிறிஸ்து வரும்போதும் அப்படியே நடக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நோவாவின் நாட்களிலே ஒரு அழிவு வரும்போது அதில் ஒரு மீட்பு இருந்தது. லோத்துவின் நாட்களிலே அழிவு வரும்போது ஒரு மீட்பு இருந்தது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுதும் இந்த பூமியில் ஒரு அழிவு இருக்கும். உங்களுக்கும் எனக்கும் அதுக்கு நடுவில் ஒரு மீட்பு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அழிவை என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட அதுக்கு நடுவிலிருந்து எப்படி மீட்கப்பட போகிறோம் என்பதுதான் முக்கியமே. அவ்வளோதான் விஷயமே. நாம் இன்னைக்கு பெரும்பாலும் இந்த அடையாளங்களை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். நல்லது, நான் வேணான்னு சொல்லலை. அடையாளங்களை இயேசுகிட்ட கேட்குறாங்க. நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த அடையாளங்களை எதுக்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர் வருகைக்காக, அந்த வருகையில் பங்கடைவதற்காக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் செய்திகளை கேட்கும் பொழுது நாம் எதற்காக கேட்கிறோம்? ஏதோ ஒரு செய்தி கேட்குறோம், இன்ஃபர்மேஷனுக்காக அல்ல, அல்லது ஒரு கடமைக்காக அல்ல. நாம் செய்தியை கேட்பதற்கான பின்னணி என்னவென்று சொன்னால், அவைகளுக்கு நடுவில் ஒரு டேக்அவே இருக்கிறது. நாம் என்ன இருக்கிறோம், என்ன எடுத்துகிட்டு போகிறோம், அந்த செய்தி நம்மக்கிட்ட என்ன பேசிச்சு, அல்ல அந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துது, அதன் மூலமாக என்ன நமக்குதான ரிசல்ட், அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் ஒவ்வொரு ஆராதனைக்கு பின்னாடி ஒரு டேக்அவே இருக்கிறது. எனக்கு என்ன ஆண்டவர் பேசுகிறாரு. எங்கள் பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னென்னா, 1 மணி நேரம் செய்தி யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்காத, அதில் உனக்கு என்ன கிடைக்குதுன்னு மட்டும் பாரும்பார். யார் பேசினாலும் 5 நிமிஷம் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவாரும்பார். வெறுமனே ஆண்டவர் திரும்பி அனுப்பவே மாட்டார் அப்படிம்பார். சில நேரத்தில் நம்மளாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் பேசினா உட்காந்துருப்போம், அவர் பேசினா உட்கார மாட்டோம். நம்ம ஆள் செலக்ட் பண்ணி தான் செய்தியே கேட்போம், ஆள் செலக்ட் பண்ணி தான் பாட்டே கேட்போம். நான் சொல்லுவேன், எந்த செய்தியிலையும் கர்த்தர் பேசுவார். எல்லா செய்தியிலும் எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஆவியானவர் பேசுகிறார். பாவத்தை குறித்த செய்தி வேணும், நீதியை குறித்த செய்தி வேணும், நியாய தீர்ப்பை குறித்த செய்தி வேணும், விசுவாசத்தை குறித்த செய்தி வேணும். எல்லாம் சேர்ந்து கலந்தாதான் நமக்கு. ஆனால் இன்னைக்கு உலகம் விசுவாசி எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இந்த செய்திகள்லே நீங்கள் இப்பெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்க. இது வேணும், இது வேணாம், அவர் வேணும், இவர் வேணாம். அதாவது கள்ளோபதேசம் வேண்டாம், ஆனால் நல்ல உபதேசத்திலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இன்னார்னு பிரிக்கிறத விட்டுட்டு, எந்த செய்தியிலையும் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த 5 நிமிஷத்துக்கு காத்திருக்கணும். நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, கழுதை பேசினா கூட அதில் ஒரு மெசேஜ் இருக்கும். அது பிள்ளையாம கவனிக்கணும், அந்த கழுதை என்ன பேசுதுன்னு சொல்லி. கழுதை தானே பேசுதுன்னு விட்டுட்டிங்கன்னா முக்கியமான மெசேஜ் போயிடும். அந்த மாதிரி தான் அப்போது நமக்கு ஒரு டேக்அவே இருக்குது செய்தியில். இந்த டேக்அவே என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதானமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அவரோடு கூட பிரவேசிப்பது. எண்ட் ஆஃப் த டே, வருக வருதோ இல்லை மரணம் முந்துதோ, நம்முடைய ஒரே நோக்கம் அவரோடு கூட இருப்பது. அவ்வளோதான். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வந்தோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த லோத்துவின் நாட்களிலும் நோவாவின் நாட்களிலும் நடைபெற்ற ஒரு ஒத்துமை இயேசுவின் நாட்களிலே நடைபெற போகிறது. அதுக்கு தான் நாம் காத்திருக்கிறோம். இவைகளுக்கு நடுவில் எப்படி நோவாவுக்கும் லோத்துவுக்கும் சில டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கவனிங்கள், இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 32 வாசிங்க பார்ப்போம். அந்த இடத்துல வசனம் பாருங்க, லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் பர்டிகுலர் லோத்துவின் ஃபேமிலியை பற்றி பேசும்பொழுது, லோத்தை பற்றி பேசும்பொழுது, சக்ஸஸ்ஃபுல் பர்சன் லோத்து யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் பர்சன். எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல், நமக்கு லோத்துங்கனாலே ஒரு நெகட்டிவ் மைண்டில் விழுந்துருச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா,
ப்ரீ மைண்டோடு கூட பைபிளை படிக்கிறோம். ஒரு ப்ரீ மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடியே நம்மக்கிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் தாட்டில் இருக்குது. நான் இப்போ சொன்னேன் பாருங்களேன், ஒருத்தர் நமக்கு பிடிக்காது, அவர் செய்தியை கேட்கும் போதே அந்த செய்தி நமக்கு பிடிக்காம தான் இருக்கும். ஆனால் அவர் நல்லா தான் பேசுவார். ஆனால் அவரை நமக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, அந்த செய்தி நமக்கு அவர் என்ன டெப்த்தாக பேசினாலும் பிடிக்காது. ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் சும்மா சொல்கிறது கூட எவ்வளோ நல்லா சொல்கிறாருல்ல அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் பிடிச்ச ஆளாக இருந்தால் அவர் பண்ணுறது எதுவுமே நமக்கு தப்பாகவே தெரியாது. அது பெரிய பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்றவாங்க. அதுவே நமக்கு பிடிக்காத ஆள் சின்ன விஷயம் பண்ணால் கூட அது எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி லோத்துவையும் அவன் ஃபேமிலியும் நம்ம எப்பவுமே நெகட்டிவாக பார்க்க தொடங்கிட்டோம். நம்ம மைண்டில் ஏறிடுச்சு இல்லை. அவர்கள்கிட்டையும் நல்ல குணம் இருக்குது, அவங்ககிட்டையும் சில குட் குவாலிட்டிஸ் இருக்குது. ஏன் பைபிள் இதை கொடுத்துருக்குதுன்னா, அவங்ககிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும், அவங்ககிட்ட இருக்கிற தப்பான விஷயத்தை எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் ரெண்டுத்தையுமே கொடுத்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் நினச்சிருந்தா சில விஷயத்தை ஹைட் பண்ணலாம். ஆண்டவருக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும். தாவீதோடைய பேர் தான் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அதிகமாக பைபிளில் உள்ள பேர். பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு மனுஷனுடைய பேர் அதிகமாக இருக்குதுன்னா டோட்டல் பைபிள்லையும் தாவீது பேர் தான் இருக்குது. அந்த அளவுக்கு தாவீதை ஆண்டவர் பிடிக்கும். ஆனால் என்ன நினச்சிருக்கலாம், ஆண்டவர் தாவீது செஞ்ச தப்பை என்ன பண்ணியிருக்கலாம், மறைச்சிருக்கலாம் இல்லையா? நம்ம அப்படி தானே, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்தால் கூடுமான வரைக்கும் அந்த தப்பை என்ன பண்ணிடுவோம், அப்படியே மறைச்சி பேசிட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம ஆண்டவர் அதை விடவே மாட்டார். அவன் செய்ததையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறார். காரணம், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதே நேரத்தில் நம்மை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து ஒரு பாடம் படிக்க வேண்டி இருக்கும். இப்போ இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா நீதிமான்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாசிங்க 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை. அப்போ யார் இவர்? இவர் யாரு? நீதிமான். வசனம் சொல்லுது நீதிமான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நோவா தன் காலத்துக்குள் இருந்தவருக்குள்ளே நீதிமானுமாய் இருந்தான். அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, நோவா என்னதான் இருக்கிறாரு? நீதிமான் தான் இருக்கிறார். 2 பேருமே எப்பேற்பட்ட காலத்தில் நீதிமான்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோதோம் முழுக்க கெட்டு போய் இருக்கிறது, அதற்கு நடுவில் லோத்து நீதிமானாக இருக்கிறான். பூமி சகல பூமியும் கெட்டு இருக்கிறது, அதற்கு நடுவில் நோவா நீதிமானாக இருக்கிறான். ஒரு ஓமை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பைபிளில் இயேசு கிறிஸ்து வந்து அத்தி மரத்துக்கிட்ட ஒரு காய் தேடுவார், பார்த்தீங்கன்னா பழம் தேடுவார், கனி தேடுவார் இல்லையா? அப்போ வந்து அவர் பார்ப்பாரு, அந்த வசனம் அழகாக சொல்லும், அது கனி கொடுக்கிற காலமாய் இல்லாதபடினாலே அதில் கனி ஒன்றும் காணப்படவில்லை. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதில் கனி கிடைக்குதான்னு பார்க்குறாரு. உங்களுக்கு எனக்குமே நல்லா தெரியும், நீங்கள் ஹோட்டலுக்கெல்லாம் போட்டிங்கன்னா சீசன் ஃப்ரூட்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்தந்த சீசனில் என்ன செய்யும், கிடைக்கும். அந்த சீசனில் கிடைக்காத ஃப்ரூட்டை கேட்டால் என்ன செய்யாது, கிடைக்காது. உங்களுக்கும் எனக்குமே இது தெரியும்னா சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனால் அந்த சீசன் இல்லாத காலத்தில் அதுக்கிட்ட வந்து என்ன செய்கிறாராம், ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு கனி இருக்குதா என்று. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவலோடைய தாட் தான் இருக்கும், ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கண்ணோட்டத்தில் பார்த்தா மட்டும்தான் புரியும். வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ பாருங்க, அவர் அதோடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ நோவா இருக்கிறாரு. நோவா முழு பூமியும் கெட்டு போயிருக்குது. அந்த வசனம் சொல்லுது அதே 6ஆம் அதிகாரத்தில், பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது, பூமி சீர்கேடாய் இருந்தது, அத்தனை பேரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். அப்படிதான் இருக்கு. ஆனால் இதுதான் கனி கொடுக்க முடியாத காலம். கனியே இல்லை, நோ சீசன். நீதிமானா இருக்க வாய்ப்பே இல்லை. அவைகளுக்கு நடுவில் ஒரே ஒரு கனி இருக்கிறது. நோவா நீதிமானாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த சுற்றி இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு தான் நம்ம ஒரு கணக்கு போடுறோம். என்ன சொல்கிறோம், நான் நல்லா தாங்க இருந்தேன், அந்த ஏரியாவுக்கு போன பிறகு தான் கெட்டு போயிட்டேன், என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், அந்த காலேஜுக்கு போன பிறகு தான் கெட்டு போச்சு, எங்கள் இவர் ரொம்ப நல்லவர் தான், அங்கே வேலைக்கு போன பிறகு தான் கெட்டு போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து சூழ்நிலையினால கெட்டு போகிறேன்னு சொல்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, உலகமே தப்பாக இருந்தாலும் நீ நீதிமானாக, நான் நீதிமானாகத்தான் இருக்க வேண்டும். அதை தான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். நாம் ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பைபிளை பொறுத்த வரைக்கும் புளித்த மாவு என்பது ஒரு நெகட்டிவ் பேரபிள், அதாவது எதிர்மறையானது. ஏன்னா புளித்த மாவுனா என்ன அர்த்தம்னா, கல்லோபதேசத்துக்கு அடையாளமாக ஆண்டவர் சொல்வார். அவரோட அர்த்தம் என்னென்னா, இட்ஸ் அ நெகட்டிவ் பேரபிள். அதாவது அது வந்து ஒரு கள்ள உபதேசத்துக்கு, அது கள்ள உபதேசம் பயங்கரமாக பரவும். புளித்த மாவுனா என்ன அர்த்தம், இங்கே இருக்கிறவங்களுக்கு அது புரிய வாய்ப்பு இல்லை. நமக்கு ஈஸியாக புரியணும்னு சொன்னால், இந்த தயிரில் உரம் ஊற்றுவீங்க தெரியுமா? இப்போ அதுவும் ஊற்றுறதுல எல்லாம் பேக்கெட் ஆகி போச்சு. அந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தயிர் பால் உரம் ஊற்றுறதுங்கிறது ஒரு கான்செப்ட். நைட்டு பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்குறது ஒரு கான்செப்ட். அதில் பக்கத்து வீட்டில் தயிர் உரம் ஊற்றுறதுக்கு எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? எனக்கு வேலையே நைட்டில் அதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, போய் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் தயிர் தான் வாங்கிட்டு வாம்பாங்க. அதை கொண்டாந்து நம்ம பால் ஊற்றுனோடனே அது
நல்ல கிடைக்கும். இப்போ எல்லாம் பாக்கெட் பால் தானே கிடைக்குது, பாக்கெட் தயிரும் கிடைக்குது, பாக்கெட் பாலும் கிடைக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த கொஞ்சம் தயிரானது ஒரு 1/2 லிட்டர் பாலோ 1 லிட்டர் பால்லையோ நீங்கள் போட்டுட்டீங்கன்னா மொத்த பாலும் என்னவா மாறிடும்? தயிராக மாறிடும். ஏன்னா அது உள்ள ஈஸ்ட்னு ஒன்று இருக்குது இல்லை, அதை மாற்றுகிற தன்மை உடையது இல்லையா? கொஞ்சம் தயிரானது மொத்த பாலையும் தயிராக மாற்றுகிறது போல. அதை தான் அவர் அதில் சொல்கிறாரு, கொஞ்சம் புளித்த மாவானது 3 படி மாவை மாற்றுகிறது போல இந்த கள்ள உபதேசமானது என்ன செய்யும்? யார் வழியாவது உள்ளே வரும், சபைக்குள்ளே வரும், எங்கேயாவது யாராவது ஒருத்தர் கொண்டாந்து உள்ளே வச்சிருவாங்க. இது பாஸ்டருக்கே தெரியாது. அப்புறம் பார்த்தா 10 பேர் தனியாக போயிடுவான். என்னன்னு கேட்டால் அந்த கள்ள உபதேசம் நமக்கு தெரியாமையே உள்ள என்ன செய்யும்? பரவும். அதுக்கு ஈக்குவலாக கர்த்தர் எதை சொல்கிறாரு? பரலோக ராஜ்யத்தை சொல்கிறாரு. அதோட அர்த்தம் என்னென்னா, பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம ஒருத்தருக்குள்ளே இருந்தால் போதும். எப்படி புளித்த மாவு நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் புளித்த மாவாக மாற்றுதோ, எப்படி அந்த புளித்த தயிர் தன்னை சுற்றி இருக்கிற பாலெல்லாம் புளித்த அந்த தயிராக மாற்றுகிறதோ, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யம் நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் பரலோக ராஜ்யம் உடையவர்களாய் மாற்றிடும். அவ்வளவு வல்லமை உள்ளது. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, நாம எல்லாருமே நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையை தானே சொல்றோம். அவங்க அந்த இடத்துல நான் போனதுனால தான் கெட்டு போயிட்டேன், அவங்களால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம், அவங்க மட்டும் இல்லாமல் நான் வேற இடத்துல இருந்தால் விழுந்திருக்கவே மாட்டேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலையை குறித்து நாம் பேசவே கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. முழுக்க கனி கொடுக்க முடியாத காலமாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு கனி இருந்தால் போதும், அந்த ஒரு நோவா இருந்தால் போதும், முழு உலகத்தையும் காப்பாற்றி விட முடியும். இன்னொரு ஜென்ரேஷனையே உருவாக்கி விட முடியும். இன்னொரு உலகத்தை உண்டாக்க முடியும். அந்த ஒரு பேழைக்குள்ள ஒரு நோவாவை வைத்து மீண்டும் இன்னைக்கு வரைக்கும் 800 கோடி பேர் இருக்கிறோம். அத்தனையும் அந்த ஒரு பேழைக்குள்ள இருந்து வந்தது தான். அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு காரியம், அந்த சின்ன ஒரு பழம், ஆண்டவர் சொல்றார், ஒரு பழத்தை அவர் தேடினார், கனி ஒன்றும் இல்லாதபடியினாலே. இப்ப யோசிச்சு பாருங்க, நோவாவுடைய காலத்துல அவன் நீதிமானா இருந்தான்றது உண்மையானா, அதே குவாலிட்டி, சேம் குவாலிட்டி யாருக்கு இருக்கு? லோத்துவுக்கும் இருக்கிறது. லோத்து முழு சோதோமும் கெட்டு போயிருக்கிறது. சோதோம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நோவா காலத்துல உலகம் அழிவுக்கு வந்த மாதிரி லோத்துவின் காலத்துல சோதோம் என்னவா வந்துருச்சு? அழிவுக்கு நேராக வந்துருச்சு. ஆனா வசனம் சொல்லுது, அவைகளுக்கு நடுவில் ஒருவன் நீதிமானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுது. எப்படி அவன் அதுக்கு நடுவில் நீதிமானாக இருக்க முடிஞ்சிச்சு? அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி அவனால் அதுக்கு முன்னாடி நீதிமானாக இருந்த முடிஞ்சிச்சு? அந்த அவன் சுற்றி இருக்கிற எதுவும் அவனை தொடாதபடி அவன் பார்த்துக்கிட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த காரியத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. அவன் எங்கே உட்காந்துருக்கான்னு பாருங்க. 19ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது லோத்துவை சந்திக்க வருவாங்க. எனக்கு லோத்துக்கிட்ட அற்புதமான நீதிமான்களுடைய குவாலிட்டி எல்லாமே இருக்கும். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். லோத்து எங்க உட்கார்ந்திருந்தான்? சோதோமின் வாசலில், வீட்டு வாசல்ல இல்ல. எங்க உட்கார்ந்திருந்தான்? சோதோமின் வாசல்ல. ஊரை விட்டே வெளியே போயிட்டான். ஊருக்குள்ள பாவம் இருக்குது. அவன் என்ன பண்ணிட்டானா? ஊரை விட்டு வெளியே போயிட்டான். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல நேரத்தில் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்போ அதுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு நம்ம பரிசுத்தமாக வாழ்றதுங்கிறது ஒன்று இருக்கு. சில பாவத்துக்கு பைபிள் எதிர்த்து நிற்க சொல்லுது, சில பாவத்துக்கு பைபிள் விலகி ஓட சொல்லுது. நம்ம ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஆனால் சில பாவத்துக்கு விலகி ஓடுங்கள். இப்போ நம்மகிட்ட பிரச்சனை என்னன்னா, பிசாசுக்கு விலகி ஓடுவோம், பாவத்தை எதிர்த்து நிற்போம். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நல்லா கவனிங்க, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. பிசாசு நம்மளை கண்டு ஓடணும், அத்தாரிட்டி நம்மக்கிட்ட இருக்கு. ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு. இப்போ நம்மக்கிட்ட அந்த அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு. நியாயமாக பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். நம்மளால் பார்த்தீங்கன்னா பிசாசை கண்டா இவன் பயப்படுவான். இவங்க சொல்லுவாங்க, நைட்டு கருப்பாக ஒன்று அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. ஏன் இல்லை? நியாயமாக நீங்கள் தான் தூங்கியிருக்கணும், பிசாசு தான் முழிச்சிருந்துருக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கும் பட்சத்தில் எப்படி பிசாசு உங்ககிட்ட வரும்? இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னா பிசாசு வராது. ஏதாவது இருந்தாதான் இங்க பிரச்சனையே. நம்ம வீட்டுக்குள்ள கொஞ்சம் எறும்பு வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்வீட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல ஏதோ ஒரு என்ன சொல்றது, எலியோ ஏதோ ஒன்று பூனையோ வருதுன்னா ஏதோ ஒரு மாம்சம் அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா ஏன் வரப்போகுது? இன்னைக்கு பெரிய நம்ம ஆட்கள் பிசாசை ஏற்று நிற்கணும்னு சொன்னால் பிசாசுக்கு பயப்படுற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அது வந்துருமா, இது வந்துருமா, அதை செஞ்சிருமா, இதை செஞ்சிருமா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு இருக்க. அதே நேரத்தில் பாவத்துக்கு என்ன செய்யணும்?
விலகி ஓடணும். இவங்க பாவத்தை ஏற்று நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகாதன்னா போகக்கூடாது. அங்கே ஒன்று நிற்கிது, நீ வீழ்ச்சி அடைகிறன்னா அதுக்கிட்ட போகக்கூடாது. அதுக்கிட்ட பேசாதன்னா பேசக்கூடாது. பிசாசுக்கு நல்லா தெரியும், கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இருக்குன்னா அங்கே போகாதன்னா போகக்கூடாது. சில விஷயத்துக்கு மாம்சத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், அங்கேயே நின்றுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. இது ரெண்டும் நடக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, லோத்து ஏன் வாசலில் உட்கார்ந்திருந்தான்? வசனம் சொல்லுது, சாயங்காலத்திலே அந்த தூதர்கள் வரும்போது லோத்து சோதோமின், ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாவனும் ஓரின சேர்க்கைக்காரன், உள்ளுக்குள்ள அத்தனை பேரும் ஹோமோசெக்சுவாலிட்டி. இப்போ இவனால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. உட்கார்ந்தானா இவன் கதை கந்தலாகி போயிடும். அதனால தான் லோத்து சோதோமை ஊரை விட்டு வெளியே வந்துட்டான். ஊரை விட்டு வெளியே வந்து என்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்துருக்கிறான். இதுதான் நீதிமானுக்குரிய குணாதிசயம். ஒரு பாவம் நடக்குதுன்னா அங்கே உட்காந்துக்கிட்டே அதை போராடி ஜெயிக்கிறது அல்ல, அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போயிடணும், அந்த இடத்த விட்டு விலகிடணும். அவன் ஊரை விட்டு வெளியே வந்துட்டான். யோசிச்சு பாருங்க, மனைவி பிள்ளைலாம் வீட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் இவன் என்ன செஞ்சுட்டான், ஊரை விட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கிறான். எப்பேற்பட்ட ஆள் பாருங்க, பெரிய கோடீஸ்வரன். அதான் ரொம்ப முக்கியம். யார் இவன்? பெரிய கோடீஸ்வரன். இவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதனால தான் இவன் சோதோமுக்கே போனான். இவன் ஏதோ இல்லாதப்பட்ட ஏழை பழலாம் கிடையாது, விட்டுட்டு போய் ரோட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு. அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, அந்த அளவுக்கு பணம் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டு, என் ஆத்மா எனக்கு ரொம்ப முக்கியம், இதை நான் பாதுகாக்கணும்னு சோதோமின் வாசலில் போய் அவன் உட்கார்ந்திருந்தான். அதுதான் அவன் நீதிமானுக்குரியதான குணாதிசயம். பல நேரங்களிலே நாம் பாவத்தை வெறுக்கிறோம், ஆனால் அதை விட்டு தூரமாய் போக மாட்டேங்கிறோம். இந்த வருகையில் நீங்கள் போகணும், பாதுகாக்கப்படணும்னா பாவத்தோடு கூட இருந்து போராடுவதனால் உள்ள காரியம் அல்ல. அதை விட்டு என்ன செய்யணும், தூரமாக போகணும். அதை விட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிடணும். பாருங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை எடுத்து மோசே தூரமாக போட்டார். ஏன் தூரமாக போட்டார்? ஆண்டவரே சொல்றாரு, உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்து போட்டாரு. பார்த்தாரு, ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்த உடனே மோசேக்கு நல்லா தெரியுது, இந்த பயலுள்ள திருத்த முடியாது. யாரை திருத்த முடியாது? இவனுங்களை திருத்த முடியாது. அதனால என்ன பண்ணிடுவான், கர்த்தரை கொண்டு போய் தூரமாக வச்சிருவான். ஏன்னா இவரையும் வச்சுக்கிட்டு இவனுங்களையும் வச்சுக்கிட்டு இருந்தா, இவர் பரிசுத்தமானவர், அவனுங்க அசுத்தமானவனுங்க. இவனுங்க உதைக்கு மேலே உத வாங்கிக்கிட்டே இருப்பானுங்க, செத்துக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னா இது ஹை வோல்டேஜ் சுற்றி இருந்துட்டா. இவர் என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்ஃபார்மர் தூக்கி வெளியே போட்டார். பெரிய டிரான்ஸ்ஃபார்மர், இவர் பயங்கரமான ஹை வோல்டேஜ் கொண்டு போய் டிரான்ஸ்ஃபார்மரை வெளியே வச்சுட்டாரு. எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கோ நீ மட்டும் அங்கே போ. ஏன்னா நீ இங்கேயும் இருந்துக்கிட்டு கண்ணுக்குட்டியும் செஞ்சுக்கிட்டு இங்கேயும் புசித்து குடித்து விளையாடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நடுவில் என்ன இருக்குது, ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது. அது வந்து தொட்டினா ஷாக் அடிக்குது. இவர் பார்த்தார், வேற வழியே இல்லை, இவனுங்களை திருத்த வழியே இல்லை, ஆசாரிப்பு கூடத்துக்கு வெளியே போட்டார். இந்த கேப் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ், தேவனுக்கும் அதுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், இது ஸ்பிரிச்சுவலி இருக்கணும். நமக்கும் பாவத்துக்கும் நடுவில், அன்னைக்கு அவங்களுக்கு தேவனுக்கு நடுவில் இருந்துச்சு, இன்னைக்கு நமக்கும் பாவத்துக்கும் நடுவில் சில காரியங்கள் உங்களை விட்டு பலகீனமாக இருக்குதா, மேக் டிஸ்டன்ஸ், தள்ளி ஓரம் போட்டுருங்க, கொஞ்சம் ஓரமாக போய் உட்காந்துருங்க. அங்கேயே உட்காந்துட்டு நான் ஜெயிப்பேன், அங்கேயே உட்காந்து ஜெயிப்பேன், ஜெயிக்க முடியாது, வீழ்ச்சி தான் அடையும். உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிற பெரியவர், உண்மை. உலகத்தில் இருக்கிறவர் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அவர் உணர்த்த செய்வார். அந்த உணர்த்தல் என்னவா இருக்கும்னா, போன்னு சொல்றதா இருக்கும். இந்த இடத்த உனக்கு லைக் படாது, அவருக்கு சொல்லுவார், இந்த இடம் உனக்கு என்ன செய்யாது, லைக் படாது, போயிட்டு பண்ணா போயிடுங்க, அதான் நல்லது. நான் சொல்றது, எது உங்களுக்கு வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதோ அந்த பாவத்தை விட்டு மேக் அ டிஸ்டன்ஸ், மேக் அ கேப், அது ரொம்ப நல்லது. அதுதான் உங்களை பாதுகாக்கும். லோத்து ஒரு நீதிமான், அதை செய்கிறார். அந்த நீதிமானுக்குரிய குணாதிசயம். இப்போ பாருங்க, இதே காரியத்தை நோவாவும் செய்வார். வசனம் சொல்லுது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களோட வாழல, அவரோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த டிஸ்டன்ஸ், அந்த கேப் இவங்களுக்கும் அவனுக்கு நடுவில் வந்துருச்சு. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, பூமி சீர்கடா இருக்கு. இவன் பூமியை பார்த்து சொல்லலை, இதனால தான் காரணம், இதான் காரணம், இதான் காரணம் சொல்லிட்டே இல்லை. உங்கள் வீழ்ச்சிக்கு நான் எப்பவும் சொல்கிறேன், உங்கள் வீழ்ச்சிக்கு அந்த பழம் காரணம் அல்ல, அந்த பழத்தை பார்த்த உங்க பிரச்சனை தான். அந்த பாம்பு பேச்சை கேட்டது தான் பிரச்சனையே. நீங்க மரத்து மேல என்ன இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும், மரத்தை வெட்டியில போட்டுருக்கணும் இல்லையா, இல்லைன்னா உங்களெல்லாம் கொண்டு இருக்கணும். அவர் ஒண்ணுமே செய்யல, அந்த மரத்தை அப்படியே தானே வச்சிருக்கிறார், நன்மை தீமை அறியத்தக்கதை வச்சிருக்கிறார் தானே. காரணம் என்னன்னா, பழத்தினால ப்ராப்ளம் இல்லை, பழத்துக்குள்ள பாவம் இருக்குது, அதை சாப்பிடாம இருக்குது உங்க கையில தான் இருக்குது. நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் உங்களை பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. லோத்து சோதோமின் வாசலிலே குடியிருந்தான், நீதிமான். ஆனால் இவனுக்குள்ள இருந்த இன்னொரு பிரச்சனை என்ன, இவங்க கிட்ட இருந்த ப்ராப்ளம் என்ன, நீதிமானா இருந்தாலும். இப்ப பாருங்க, நம்ம ஒரு டிஃபரன்ஸ் பார்க்க போறோம், சரியா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனவாசி. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இங்க என்னாச்சு, உள்ளே போகும்போது நோவா பேழைக்குள் போகும்போது வசனம் தெளிவா சொல்லுது, நோவாவும்
அவன் மனைவியும் அவன் குமாரரும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 2 பேரும் நீதிமான், மறந்துடக்கூடாது. 2 பேரும் பிலிவர்ஸ், 2 பேரும் விசுவாசி, 2 பேரும் ஆவிக்குரியவர்கள் நம்ம பாஷையில் சொன்னா. ஆனால் ஒருத்தன் குடும்பமாக எங்கே போயிட்டான்? பேழைக்குள்ளே போயிட்டான். இப்போ இயேசு சொல்கிறாரு, வாசிங்க அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 32வது வசனம் வாசிங்க. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். லோத்துவின் மனைவிக்கு என்ன நடந்துச்சுன்னு 26வது வசனம், 19ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இதைத்தான் இயேசு அங்கே சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இப்போ இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல. அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். இதான் அதோடைய கம்பாரிசன். இங்கேக்கும் அங்கேக்கும் உள்ள டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ்? லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்து என்னவாயிட்டாங்க? உப்பு தூண் ஆயிட்டாங்க அப்படின்னு இருக்கிறது. இயேசு திருப்பி சொல்றாரு, அவன் மனுஷகுமாரன் வரும்போது லோத்துவின் நாட்களில் நடைபெற்றது நடக்கும். நீங்க என்ன செய்யாதீங்க, லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்தா மாதிரி திரும்பி பார்க்காது இருக்க கடவன். தெளிவா சொல்றாரு. ஆனா நோவின் ஃபேமிலி பேழைக்குள்ள பத்திரமா உள்ள போயிடுச்சு. இப்போ லோத்துவின் ஃபேமிலி வெளியே வரும்போது ஃபேமிலி போச்சு, ஃபேமிலி இல்லை. இப்போ சொல்லுங்க, 3 காரியம் இருக்கு. நோவாவையும் நினைத்துக் கொள்ளுங்கள், லோத்துவை நினைச்சு கொள்ளுங்கள், மனுஷகுமாரன் வரும்போது அதையும் நினைத்துக் கொள்ளுங்கள். 3 கம்பாரிசன் இருக்கு. ஒரு ஃபேமிலி போயிடுச்சு, ஒரு ஃபேமிலி போல. 3வது இப்போ நம்ம ஃபேமிலி போகுமா போகாதா? இதான் கேள்வி. நோவா தன் மனைவியோடு கூட பேழைக்குள் பிரவேசித்தார். லோத்து தன் மனைவியை விட்டுட்டு சோதோமை விட்டு வெளியே வந்தார். இப்போ மனுஷகுமாரன் வரப்போறாரு. அதே மாதிரி நடக்க போகுது. இதுல எந்த கேட்டகரியில நீங்கள் நானும் இருக்க போகிறோம்? குடும்பத்தோடு கூட பேழைக்குள் பிரவேசிக்க போகிறோமா, அல்லது குடும்பத்தை விட்டு விட்டு சோதோமை விட்டு வெளியே போக போறோமா? 2 பேரும் மீட்கப்பட்டார்கள், 2 பேரும் நியாய தீர்ப்பு. இப்ப எங்க என்ன பிரச்சனை? நான் நீதிமானா? ஆமா, நம்ம எல்லாருமே நீதிமான். லோத்தும் நீதிமான் தான், நோவாவும் நீதிமான் தான். லோத்து சோதோமின் வாசல்ல வந்து வேறுபட்ட வாழ்க்கை வாழ்றாரு. அதே நேரத்தில் நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறாரு. எல்லாம் குட் குவாலிட்டிஸ் இருக்குது. பட் வாட் அபவுட் ஒரு ஃபேமிலி? உங்களுடைய குடும்பத்தை குறித்ததான உங்களுடைய காரியம் என்ன? இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மள கொஞ்சம் பேருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. என்ன புரிய மாட்டேங்குது? திருமணம் ஆகலை, திருமணம் ஆனவங்க, இது 2 பேருக்கும் பொருந்தும். மனைவி அல்லது குடும்பம் அப்படின்னு நல்ல வேலை, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, எனக்கு கல்யாணமே ஆகலை, நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, அந்த கதையே இல்லை. அந்த வசனம் நீங்க வாசிச்சீங்கல்ல, 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க பார்ப்போம். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நல்லா கவனிங்க, மனைவியும் குமாரரும் குமாரரின் பிள்ளைகளும் உள்ள போயிருக்குது. இந்த இடத்துல லோத்துவோட பிள்ளைகள் வெளியே வந்துடுச்சு. ஸோ இந்த வெளியே மீட்கப்படுறதுல பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பேழைக்குள்ள பிரவேசிப்பதில் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஸோ இது கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருக்கும் சேர்த்து பொருந்தோம். அங்கே பேழைக்குள்ள பிரவேசித்தது நோவாவுடைய பிள்ளைகள், திருமணமானவர்கள். இங்கே லோத்தோட வெளியே வந்தது பிள்ளைகள், திருமணம் ஆகாதவர்கள். ஸோ மீட்பு திருமணம் ஆனவங்களையும் சேர்த்து குறிக்கும், திருமணம் ஆகாதவளையும் குறிக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம். எதுக்கு சொல்லணும்னா, சிலர்லாம் கல்யாணம் ஆகலை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கல்யாணம் ஆனவங்களுக்கான மெசேஜ் தான். இல்லை, இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோத்து நீதிமான், நோவாவும் நீதிமான். ஆனால் லோத்துவுக்கும் நோவாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோவாக்குள் கர்த்தர் கொடுத்ததான அந்த விஷன் இருக்குல்ல, கர்த்தர் கொடுத்ததான அந்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்ததான அந்த தரிசனம், அது அப்படியே அவன் குடும்பத்துக்குள் போய்விட்டது. அந்த குடும்பத்துக்குள்ள நுழைச்சிட்டாப்புல. அதை இங்கே இவர் நீதிமானாக இருந்தாலும் கர்த்தர் இவர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் இவர் கொடுத்த தரிசனம், அல்லது கர்த்தருக்கு இவர் கொடுத்ததான காரியங்கள் எதுவும் இவர்கள் பிள்ளைகளுக்குள்ளும் போகவில்லை, மனைவிக்குள்ளேயும் போகவில்லை. எப்படி பிள்ளைகளுக்குள்ளேயும் போகல அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி லோத்தினுடைய பிள்ளைகள் என்ன ஆகுறாங்க? அதுக்கப்புறம் அந்த இடத்துல மீட்கப்பட்டாங்க, ஆனால் அவர்கள் விழுந்து போனார்கள்னு பார்க்கிறோம் இல்லையா? மோவாப்பு, அம்மோன் 2 வராங்க. அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைகள் மீட்கப்பட்டார்கள், ஆனால் அதற்கு பிறகு அந்த 2 பிள்ளைகளும் கெட்டு போனார்கள். நோவாவுடைய பசங்க மீட்கப்பட்டார்கள், அதற்கு பிறகு 3 பேர்ல ஒருத்தன் கெட்டு போனா, மிச்சம் 2 பேர் மீட்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஏன்னா வெளியே வரும்போது பாருங்க, வசனம் சொல்லுது, 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிங்க பார்ப்போம். நோவாவையும் அவன் குமாரரையும், இந்த இடத்துல அது இல்லை பாருங்க. லோத்துவை சொல்லும் போது அவன் 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தாருங்கிற வார்த்தையே இல்லை பாருங்க.
ஆசீர்வாதத்தை நீங்கள் பலிக்கு பெறுங்க, எதுவுமே சொல்லவே இல்லை. அவ்வளோதான். இந்த 2 பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதம் வந்ததுக்காக சொல்லப்படவே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, 10 தலைமுறை மட்டும் மோவாபை என்ன செய்யக்கூடாது, சேர்த்துக்கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். 10 தலைமுறை மட்டும், 10 தலைமுறையிலும் மோவாபியர்கள் இஸ்ரவேலோடு கூட சேரக்கூடாதுன்னு சொல்ல. யார் இந்த மோவாபியர்கள்? லோத்தோடைய பசங்க. ஆனால் நீதிமானுடைய சந்ததி இங்கே கெட்டு போச்சு. நோவாவின் மனைவியும் குமாரரும் உள்ளே பிரவேசித்தார்கள், வெளியே வரும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆனால் 2 பேருமே நீதிமானுடைய சந்ததி. காரணம் என்ன? இதான் இப்போ கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரோம், உபதேசம் கேட்குறோம், அத்தனை பேரும் தசமா காணிக்கை கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சர்ச்சு டினாமினேஷன் பேரில் ஒரு தனி மரியாதை, ஒரு பெருமையும் கூட இருக்கு. 11ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு நிருபம் 7வது வசனம் வாசி. தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, நல்ல கவனிங்க, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி அவன் பேழையை உண்டு பண்ணது. கர்த்தருக்கு ஒரு விஷன் இருக்கு. கர்த்தருக்கு பூமியில் உள்ள வித்துக்களை எல்லாம் பாதுகாக்கிற விஷன் இருக்கு, ஜோடு ஜோடா பாதுகாக்கிற விஷன். ஆனா நோவாவுடைய முதல் தரிசனம் என்ன தெரியுமா? என் குடும்பத்தை ரட்சிக்கும்படி. ஜோடு ஜோடா மிருகம் வந்து என்ன பிரயோஜனம்? எல்லா மிருகமும் வந்துடுச்சு, ஓம் பிள்ளை உள்ள வந்துச்சா? அதான் கேள்வி. ஜோடு ஜோடா எல்லா மிருகமும் வந்துச்சு, ஓம் மனைவி, ஓம் கணவன் உள்ளே வந்தாரா? இன்னைக்கு நமக்கு அந்த பாரம் இல்லையே. முதல்ல உனக்குள்ள இருக்கிற விஷன் உன் பிள்ளைகளுக்குள்ள வரணுமே. இன்னைக்கு இருக்குதா? எத்தனை நீதிமானுடைய குடும்பம் தேவனை விட்டு தூரமா இருக்கிறது? எத்தனை ஆவிக்குரியவருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமா இருக்குது? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை குறித்த கவலை உங்களுக்கு இருக்குதா இல்லையா? எத்தனை பேர் வீட்டுக்குள்ள கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? வெளியே வரும்போது எல்லாம் குடும்பமா உட்கார்ந்து இருக்குது. ஆனா பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து பாரத்தோட உட்கார்ந்துருக்கிற ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்குது. இன்னும் அவங்களுக்கு தெரியும் அவங்க பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகாதுன்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பெற்றோர் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்க யார் என்பது அவங்களுக்கு தான் தெரியும். சபையில் பைபிளை தூக்கிட்டு வந்து ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அதெல்லாம் நமக்கு இந்த பிரைஸ் தி லார்ட்ங்கிறதெல்லாம் சும்மா வாயில் அழகாக வரும். யாரை பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட். அது முந்தியெல்லாம் சோத்திரம்பாங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு சோத்திரம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்போ பிரைஸ் தி லார்ட், ஆவிக்குரியவர்கள் பிரைஸ் தி லார்ட். ஆனால் பிள்ளை போகுமா போகாதான்னு யாருக்கு தெரியும்? அந்த தாய்க்கு நல்லா தெரியும், அந்த தகப்பனுக்கு நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு தானே அந்த பாரம் முதல்ல வரணும். ஏன் பிள்ளை ரட்சிக்கப்படணும்? நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன், பைபிள்ல இருந்து நான் சொல்றேன், ஊழியக்காரன் ஆவிக்குரியவர்கள் பிள்ளைகள் தான் அதிகமாய் தடுமாறுகிறது. அதுக்கு ஒரு காரணம் அவங்களுக்கான போராட்டம் ஜாஸ்தி. அவங்க என்னன்னா, இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளையை வீழ்த்தினா அவன் ஊழியத்தை வீழ்த்தினாங்கிறது தான் பிசாசுடைய திட்டம். பிசாசுடைய திட்டத்தில் மெயின் ப்ராசஸ் என்னன்னா, ஒரு ஊழியக்காரனை வீழ்த்திட்டா, அவன் குடும்பத்தை வீழ்த்திட்டா, அவன் ஊழியத்தை என்ன பண்ணிடலாம்? வீழ்த்திடலாம், தடுத்து நிறுத்திடலான்னு அவன் கணக்கு போடுறான். அதனால தான் மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ அவன் கை வைக்கிறான். பல நேரங்களில் ஊழியக்காரன் பிள்ளைகளை பற்றி நீங்களாம் என்ன சொல்வீங்க? விசுவாசி பிள்ளை தப்பு பண்ணா நேராக வந்து நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் மனம் திரும்பணும், இப்படி தான் சொல்லுவீங்க. அதுவே ஊழியக்காரன் பிள்ளை தப்பு பண்ண நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? பாஸ்டர் பையன் இப்படி பண்ணலாமா? ஏன் பாஸ்டர் பையன் இப்படி பண்ணலாமான்னா என்ன அர்த்தம்? அவனும் உங்கள் பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை தானே. உடனே நீங்கள் சொல்வீங்க, பாஸ்டர் பிள்ளை சர்ச்சிலேயே வளருது. சர்ச்சிலேயே வளர்ந்தா அவனுக்கு தான் இருக்கிறதுலே போராட்டம் ஜாஸ்தின்னு அர்த்தம். நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவனுக்கு போராட்டம் கம்மின்னு. எப்படி ஒரு ஊழியக்காரனுக்கு பிசாசினால் போராட்டம் அதிகமோ அதே போராட்டம் அவன் பிள்ளைகளுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அதிகமாக இருக்குது. நிறைய ஊழியக்காரன் பிள்ளை நான் பைபிளில் பார்த்துருக்கிறேன். மோசேயை குறித்து வேதம் சொல்லுது, எவ்வளோ பெரிதான முகமுகமாய் தேவனை தரிசித்த மனுஷன்ல. நீங்கள் நியாயாதிபதிகளை போய் வாசித்து பாருங்க, கெர்சோமுடைய சந்ததி விக்கிரகாராதனையாக இருக்கும். கெர்சோமுடைய சந்ததி விக்கிரகாராதனையாக இருக்கும். பரிதானம் வாங்கினாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஏலியின் பிள்ளைகளுக்கு பதிலாக யாரை கொண்டு வந்தார்? சாமுவேலை கொண்டு வந்தார். ஆனால் சாமுவேல் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? பரிதானம் வாங்கினாங்கன்ற. சவுல் மோசமானவனாக இருந்தான்னு சொல்லி தான் அவனுக்கு பதிலாக கர்த்தர் யாரை கொண்டு வந்தார்? தாவீதை கொண்டு வந்தார். தாவீதின் பிள்ளைகள் சவுலை விட மோசமாக இருந்தார்கள். பைபிளில் எடுத்து பாருங்க, நீதிமானுடைய பிள்ளைகளை பாருங்க. நம்ம பிள்ளைகள் தான், நான் சொல்கிறேன், நம்ம தான் அந்த இயேசுவினத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். உங்கள் குடும்பத்துக்காக அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். சபைக்குள்ளே இருக்கிற இன்னொரு மோசமான சுபாவம், கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற சுபாவம், ஒரு சக விசுவாசியோட பிள்ளையோ சக விசுவாசியோட குடும்பமோ வீழ்ச்சி அடைந்தா உங்களுக்கு ஏன் அதில் சந்தோஷம் வருது? ஏன் உங்கள் இருதயத்துக்குள்ள இல்லை? நீங்கள் வெளியே சிரிக்க மாட்டீங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்லை உங்களுக்கு? எனக்கு அப்பவே தெரியும்
அந்த சிஸ்டர் பண்ணுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு இப்படித்தான் ஆகும். எப்படி உன்னால் அப்படி நினைக்க முடியுது? நீ என்ன ஆவி உடையவர்கள் நீங்கள்லாம்? ஒரு அக்கினியை இறக்கி ஒருத்தர் பட்சித்து போடுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் கேட்கிற கேள்வி, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள்? ஒரு மனுஷனுடைய மாம்ச அழிவுக்கே உன் ஆவி சரியில்லைங்கிறாரு. அவன் பிள்ளை ஆத்மா கெட்டு போச்சு நரகத்துக்கு போகுதுன்னு சொன்னா, நீ அதில் சந்தோஷப்படுறேன்னு சொன்னா, நீ என்ன ஆவி உடையவனா இருக்க முடியும்? அவன் யாரு? உன் சக விசுவாசி. நாளைக்கு இதே காரியம் உன் பிள்ளைக்கு நடந்தா நீ எப்படி அழுவ? இதே காரியம் உங்க பிள்ளைகளுக்குள்ள நடக்கும்போது நீ பாஸ்டர்ட்ட வந்து அழமாட்டியா? கூட இருக்கிறவங்க கைத்தட்டி சிரிச்சா ஒத்துப்பியா நீ? ஒரு ஊழியக்காரன் பிள்ளை விழுந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவ? ஒரு ஊழியக்காரன் குடும்பம் விழுந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவ? ஒரு ஊழியக்காரன் விழுந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவ? சரி, நான் இப்படி கேட்கிறேன், உன் விசுவாசி விழுந்தா உன் ஊழியக்காரன் சந்தோஷப்பட்டு பார்த்துருக்கீங்களா நீங்க என்னைக்காவது? அந்த ஊழியக்காரன் போய் தான் மனைவி கிட்ட அழுறது அந்த ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். பாஸ்டருக்கு சபையில் ஒரு விசுவாசி விழுந்துருச்சுன்னா, பின்மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னா, அல்லது ஒரு தப்பு பண்ணிருச்சுன்னா, அந்த பாஸ்டர் மனைவி கிட்ட போய் அழுவாப்புல, இந்த குடும்பம் இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் இவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? எப்படி அந்த ஊழியக்கார குடும்பம் விழுந்த உடனே உங்களால சந்தோஷப்பட முடியுது? ஊழியக்காரனை மட்டும் நான் சொல்லல, சக விசுவாசியும் சேர்த்தே சொல்றேன். ஒரு நாளும் அடுத்தவருடைய வீழ்ச்சியிலே சந்தோஷத்தை காணாதிருங்க. நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணுங்கிறது நம்பர் 1. ஃபர்ஸ்ட் அந்த பாரம் உங்களுக்கு இருக்கணும். 2வது, உன் சக விசுவாசியினுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஒருவேளை வீழ்ச்சி அடைஞ்சா அதில் சந்தோஷப்படக்கூடாது, மீட்கப்பட வேண்டும் என்ற பாரம் உனக்கு இருக்கணும். அது தோணணும், டிஃபால்ட்டா உள்ள வரணும். அப்சலோம் விழுந்தானா தாவீது ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டான். சவுல் பாதிக்கப்பட்டால் தாவீது ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டான். என்ன விரட்டி விரட்டி கொலை பண்ண பார்த்தான், நல்ல வேலை செத்தான் தாவீது சொல்லல, சவுலுக்காக அழுதான். ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் மரிக்கிறது போல மரித்து போனாயே என்று சொல்லி அழுதான். தன்னை துரத்தி தன் குடும்பத்தை நாசம் பண்ணி இவ்வளவு கேவலப்படுத்தின தன் பையன், அங்க தனக்கு விரோதமா இருந்த பையன் செத்து போன உடனே அவன் அழுத அழுக யோவாபுக்கு போகுது. ராஜா பயங்கரமா அழுகுறாருன்னு. அந்த இருதயம் இருந்தால்தான் வசனம் சொல்லுது, இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீதை நான் கண்டேன். அவன் ஒரு நாளும் எதிரிகளுடைய வீழ்ச்சியில சந்தோஷப்பட மாட்டான். ஒரு நாளும் இன்னொருத்தருடைய வீழ்ச்சியில அவன் சந்தோஷமே பட மாட்டான். இன்னைக்கு சபை என்ன நிலைமையில் இருக்கிறது? விசுவாசி விழுந்து போனா, விசுவாசின் பிள்ளை விழுந்து போனா, அல்லது ஒரு விசுவாசியோட பிள்ளை காணாம போயிடுச்சு, தவறான இதில் போயிடுச்சுன்னா நீங்க சந்தோஷப்பட்டு சபைக்குள்ள உட்காந்து பேசுறீங்க, போயிடுச்சாமே. நாளைக்கு உன் வீட்டில் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நடக்கக்கூடாது. நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பெரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அழுகிறவர்களோடு கூட அழுங்கள், அழுகிறவர்களோடு கூட சிரிக்காதீங்க, அழுகிறவரோடு என்ன செய்யுங்க? அழுங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள், நீதிமானுடைய குடும்பங்கள், ஊழியக்காரனுடைய குடும்பங்கள் பின்னிட்டு பார்க்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கிறது. உங்களுடைய விஷன் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவாக்குள்ள இருந்ததான அந்த விஷன் யாருக்குள்ள இல்லை? அவங்க பிள்ளைகளுக்குள்ள இருந்துச்சு. லோத்துக்குள்ள இருந்த விஷன் யாருக்குள்ள இல்லை? அவங்க பிள்ளைகளுக்குள்ள இல்லை. கடந்து போகல, மனைவிக்குள்ளேயும் போகல, அவன் மணமக்களுக்குள்ளேயும் போகவே இல்லை. அதான் இங்க முக்கியம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அவ்வளோ பெரிய விஷனை கொடுக்குறார் லோத்துக்கு. அழிய போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நோவாவை உள்ளே விட்டு கதவடைத்தார்னு இருக்கோம். லோத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு, நீ இருக்கிற வரைக்கும் நான் அழிக்க முடியாது, நீ வெளியே போ. அப்பவும் டிலே பண்ணாருன்னு கையை பிடிச்சி கொண்டு போய் என்ன செய்யறாரு? வெளியே விடுறாரு. அப்படின்னா அவன் மேல பரலோகத்துக்கு எவ்வளோ பெரியதான ஒரு பாசம் இருக்குது பாருங்க. அந்த நீதிமான் மேல பரலோகத்துக்கு எவ்வளோ பெரிய இருக்குது. அந்த நீதிமான் குடும்பத்தை போலத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற விஷயம் யாருக்குள்ள போல? இது ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பார்ட் அதே ஆதியாகமம் 7:7 வாசிங்க. இதே பாயிண்ட்ல இன்னொரு விஷயம். ஆதியாகமம் 7:7 வாசிங்க. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நோவாவும் அவன் குமாரரின் இங்க வாசிங்க. ஆதியாகமம் 19:12 வாசிங்க. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. 14 வாசிங்க. அடுத்து 14. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. லோத்துவோடைய விஷன் ஒரு நாள்ல நிறைவேற போகுது, நாளைக்கு காலையில நடக்க போகுது. ஆனா நோவாவுடைய விஷன் 100 வருஷமா நடக்கல. நான் சொல்றது புரியுதா? புரிய முடியுதா? நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் கர்த்தர் பேசினாரு.
600ஆம் வயதாகும் வருஷம் ஜலப்பிரளயம் வந்துச்சு. 100 வருஷம் நோவாவுடைய விஷன் அவன் பிள்ளைகளுக்குள்ளும் அவன் மருமகளுக்குள்ளும் போச்சு. புரியுதா? ஆனால் லோத்துடைய விஷன் இன்னைக்கு சொல்கிறான், நாளைக்கு காலையில் அழிய போகுதுப்பா, நைட்டோட எல்லாம் முடியுதுப்பாங்கிறான். ஆனால் அவனுடைய விஷன் அவன் மகளுக்குள்ளே போயிருக்குது. ஆனால் யாருக்குள்ளே போல? மருமகளுக்குள்ளே போல, மருமக்கள்மார் கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்குள்ளே போகலை. காரணம், அவன் பரியாசம் பண்ணுகிறதாய். நோவா பிரசங்கம் பண்ணும் போதும் ஜனங்க என்னதான் சொல்லியிருப்பாங்க? பரியாசம் பண்ணுகிறதாக. ஆனால் அந்த பரியாசம் உலகத்துக்கு தான் பரியாசமாக இருந்துச்சு. நோவாவுடைய மருமகனுக்கு அது போயிருச்சு, மருமகளுக்கு அது போயிருச்சு. ஆனால் லோத்துடைய மருமகனுக்கு அது போகலை. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு அதுதான். எப்படி முதல்ல நோவாவுடைய மனைவிக்குள்ளே போயிருக்கு விஷன், லோத்துவின் மனைவிக்குள்ளே போல. நோவாவுடைய மகன்களுக்குள்ள, லோத்துவின் மகளுக்குள்ள அந்த விஷன் சரியா போல. அப்பா சொல்றான்னு வெளியே வந்துட்டாங்களே ஒழிய அந்த விஷன் முழுமையாக அவங்களுக்குள்ள வரல. அதனால தான் கெட்டு போனாங்க. நோவாவுடைய மருமகன்களுக்குள்ள போயிருக்குது, லோத்தோடைய மகன்கிட்ட போல, சன்னின்லாக்குள்ள போல. அப்பனா இங்கே நான் நீதிமானா இருக்கிறது, நான் மட்டும் நீனா இருக்கிறது முக்கியம் அல்ல, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குள்ளையும் அது போக வேண்டி இருக்கிறது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போகுதாங்கிறதான் கேள்வி. இப்போ பாருங்க, மருமகளுக்குள்ளேயும் போனதுனால, அவர்கள் சேர்ந்து அந்த பேழையை கட்டினதுனால வெளியே வந்த உடனே அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக அவர்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ லோத்துவினுடைய மருமகன்களுக்குள்ள அந்த விஷன் போகாததுனால அவங்க வரல, சந்ததி சபிக்கப்பட்டு போச்சு. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு பல நேரத்தில் பிள்ளைகள் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷன், அந்த விஷன் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனோ மருமகளோ அவங்களுக்குள்ள இருக்குதா? தாவீது சவுல் கூடவே தான் இருக்காரு. சவுல் கூடவே தான் இருக்கிறாரு. சவுளுடைய எல்லா மைனஸும் நமக்கே தெரியுது. தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? எப்படி தாவீதால சவுளுடைய அபிஷேகத்தை கன பண்ண முடிஞ்சிச்சு? திருப்பி திருப்பி சொல்றாரு தானே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் கை போடுவது எப்படி? புரியுது தானே? இப்போ ஏலியின் குடும்பத்தை கர்த்தர் நாசம் பண்ண போறான்னு சாமுவேலுக்கு தெரியுது. ஆனா ஏலிய சாமுவேல் மதிச்சானா இல்லையா? கூடவே இருக்கிறவன் தானே. இன்னைக்கு ஒரு 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 சொற்றொடர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கூடவே இருந்தா அவங்கள பத்தின இன் அண்ட் அவுட் தெரியுது, அதனால மதிக்க மாட்டாங்க. இன் அண்ட் அவுட் தெரிஞ்சாலும் நீ மதிக்கணும். அதை தான் நீ நீதிமான். இன் அண்ட் அவுட் தெரிஞ்சாலும் மதிக்கணும். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள பலகீனம் இருக்குது, உனக்குள்ள இருக்கிற மாதிரி அவனுக்குள்ளேயும் பலகீனம் இருக்குது. ஆனா உன்னை விட அவன் மேல அபிஷேகம் தனியாக இருக்கிறது. அவன் அழைக்கப்பட்டவன். கர்த்தர் அவனை கூப்பிட்டு இருக்கிறாருல்ல, அந்த அபிஷேகத்துக்கு தான் நீ மரியாதை கொடுக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஊழியக்காரன் குடும்பத்துக்குள்ள போகுது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பார்ப்போம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக, அவன் மேல் தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவன் என்னங்கிறது ரெண்டாவதுப்பா, அவன் மேல ஒரு அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் சொல்ற ஒரு உதாரணம். இப்போ முதலமைச்சருடைய பையன் இருக்கிறார். முதலமைச்சருடைய பையன் இருக்கும்போது அவரு சட்டமன்றத்துக்கு போகும்போதோ அல்லது பொது மேடைகளில் பேசும்போதோ அவர் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும்னா, முதலமைச்சர் என்ன சொல்வார்? அப்பான்னு பேச மாட்டார். எங்க அப்பா கிட்ட அப்படின்னு பேச மாட்டார். நம்ம தலைவர், நம்ம இது ஒரு புரோட்டோகால். இது என்னது? ஒரு புரோட்டோகால். அந்த புரோட்டோகால் படி இப்போ அப்பா வந்து இராணுவ தளபதியா இருக்கிறார், பையன் வந்து அவர் கீழே ஒரு அதிகாரியா இருக்காருன்னு வச்சுப்போமே. அந்த இடத்துல மிலிட்ரி பரேட்ல வரும்போது அப்பா நல்லா இருக்கிறீங்களாப்பான்னு கேட்க முடியாது. என்ன பண்ணணும்? சல்யூட் அடிச்சாகணும். அப்பா ஜட்ஜா இருக்காரு, பையன் வக்கீலா இருக்காரு. அங்க வந்து பா நம்ம கேஸ் தான் அப்படின்னா வெளில போடான்றவர். நீ வீட்டுக்குள்ள எனக்கு அப்பா, கோர்ட்ல யாரு? கணம் கோர்ட்டார் அவர்களை தான் சொல்லணும், ஜட்ஜ் அவர்களை தான் சொல்லணும். யூ மஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் போஸ்டிங். அவன் மேல் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்கிறது. இன்னைக்கு அந்த கணம் இருக்குதா? அந்த கணத்தை செலுத்துறோமா? ஊழியக்காரனுக்கு சொந்த வீட்டிலேயே மரியாதை இல்லை. இன்னைக்கு சொந்த பிள்ளைங்கிட்ட மரியாதை இல்லை. அவன் சொல்றான், எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், உங்க அப்பாவை பத்தி தெரியும், ஆனா ஊழியக்காரனை பத்தி உனக்கு தெரியாது. ஏன்னா உங்க அப்பாவை அபிஷேகம் பண்ணி கூப்பிட்டது கர்த்தர், நீ கிடையாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை கூப்பிட்டாரு.
ஆபிரகாம் இஸ்மவேலின் பார்வைக்கு, ஈசாக்கு பார்வைக்கு எப்படி கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் தேவன் பார்வைக்கு அவன் நீதிமான். ஆமா, தேவன் பார்வைக்கு நீதிமான். இஸ்மவேல் பார்வைக்கு அவங்க அப்பா யாரு? ஒரு துருத்தி தண்ணியை கொடுத்து, ஒரு அப்பத்தை கொடுத்து, எங்க அம்மாவோட கூட வனாந்தரத்தில் விரட்டி விட்டார். இவன்லாம் அப்பனா? அவன் தான் அந்த கேள்வி கேட்கணும். ஈசாக்காவுடைய பார்வையில் என்ன? காலங்கத்தால் எங்க அப்பாவா வெளியே போனான்னு கூட்டு போனாரு, ஏர்லி மார்னிங். நான் அவர் கூட போனேன், 3 நாள் கூட்டு போனா, ஒரு பலிபீடத்தில் வச்சு கையை காலை கட்டி கத்திய ஓங்குறாப்புல. இவன்லாம் அப்பனா? இதான் கேள்வி வரும். ஆனால் பைபிள் சொல்லுது, உன் நேசகுமார் என்று பார்க்காதபடிக்கு நீ எனக்கென்று ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ இப்பொழுது எனக்கு கீழ்ப்படுகிறாய் என்று அறிந்திருக்கிறேன். உன் மேல் உள்ளதான இந்த அபிஷேகம், ஆசீர்வாதம் உன் மேலும் உன் சந்ததியின் மேலும் வரும். உங்க அப்பா உங்களை கத்தி எதுக்கு தெரியுமா? உன்னை வெட்டுறதுக்கு அல்ல, அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி உனக்கு கொடுப்பதற்கு. பல நேரங்களிலே உன்னுடைய தகப்பனும் தாயும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் பொழுது அவர்கள் உன் பார்வைக்கு கெட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் செய்கிறது உனக்கு கெட்டதாக தெரியும். ஆனால் அவர்கள் செய்கிறதற்கு பின்னால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும். ஏன்? உங்க அப்பா தப்பானவனே இருக்கட்டும், உங்க அப்பா தப்பானவங்களே, அம்மா தப்பானவங்களே இருக்கட்டுமே, யூ மஸ்ட் ஒபே, யூ மஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட். ஏன்னா அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. இன்னைக்கு அந்த அபிஷேகம் நோவாவுக்குள்ள இருந்ததான அந்த தரிசனத்தை அவன் மகன்கள் மட்டுமல்ல, மருமகளும் கனப்படுத்துறாங்க, வேலையை சேர்ந்து செய்யறாங்க. 100 வருஷம் நோவாவுக்குள்ள இருந்த தரிசனம் அவன் மருமகளுக்குள்ள போச்சு. ஆனால் லோத்துக்குள்ள இருக்கிற தரிசனம் பரியாசம் பண்ணப்படுகிறது. அவன் மருமகளுக்குள்ள போகல. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் உனக்கு சொல்றார். உனக்குள்ள இருக்கிற தரிசனம் உன் குடும்பத்துக்குள்ள போகணும். நான் மருமகளுக்கு சொல்றேன், மருமகனுக்கும் சொல்றேன், நீங்கள் ஒருவேளை ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள வந்தா, உன்னுடைய மாமியாரோ மாமனாரோ உன் பார்வைக்கு கிழவங்க, கர்த்தர் பார்வைக்கு அபிஷேகம் பெற்றவங்க. அவங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு. இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களுடைய தரிசனம் நிறைவேறாமல் போறதுக்கு காரணம் என்ன? நிறைய ஊழியம் உடைஞ்சு போகுது, நிறைய தரிசனம் நிறைவேறாமல் போகுது. காரணம் என்ன? இவர்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் அவர்களுக்குள் வருகிறதில்லை, இவர்களுக்கு இருக்கிற தரிசனம் அவர்களுக்கு புரிகிறதில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன? ஏன் வீடு என்ன விட்டுருங்க, தனியா விட்டுருங்க. கர்த்தர் ஒருத்தரை சேர்க்கிறார்னா அதுக்கு பின்னாடி ஹெவன்லி விஷன் இருக்கு, ஹெவன்லி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. நோவா குடும்பத்துக்குள்ள ஏன் மருமகள்கள் வந்தாங்க? சேம் யாபேத்துக்கு பிறக்க போற பிள்ளைகள் வழியாகத்தான் பூமியின் சந்ததிகள் நிரப்பப்பட வேண்டும். அந்த சேம் வம்சத்துல ஆபிரகாம் வரணும், ஆபிரகாம்ல ஈசாக்கு வரணும், ஈசாக்குல யாக்கோபு வரணும், யாக்கோபுல யூதா வரணும், யூதால இயேசு வரணும். ஆபிரகாமின் அந்த இயேசு கிறிஸ்து வழியாக புறஜாதியார் ஆசீர்வதிக்கப்படணும். எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கு பாருங்க. அந்த சேம் ஒய்ஃப் வழியா வந்ததில்ல, பேர் கூட இல்லை, பைபிள்ல பேர் கூட இல்லை. அந்த சேம் ஒய்ஃப் கூட தான் இவ்வளவு கான்செப்ட் இருக்குது. இன்னைக்கு நமக்கு அந்த தரிசனம் புரிய மாட்டேங்குது. என்னோடது அந்த தரிசனம் போகாததுனால லோத்துவின் குடும்பம் நாசமா போச்சு. மருமகன்கள் பரியாசம் பண்ண என்ன ஆனா? இப்பவும் சொல்றேன், பைபிள் முழுக்க நான் சொல்றேன், பரியாசம் பண்ணவன் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. லோத்துவின் மருமகனாக இருக்கட்டும், இஸ்மவேலாக இருக்கட்டும், சாத்தானாக இருக்கட்டும், சீமேயாக இருக்கட்டும், பரியாசம் பண்ண ஒருத்தர் கூட உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. அவங்க மேல இருக்கிற தரிசனம் உன் பார்வைக்கு வேணா பரியாசம் பண்ற மாதிரி இருக்கும். என்னங்க லோத்து சும்மா உலகம் அழியுதுங்கிறாரு, சோதம் அழியுதுங்கிறாரு, உங்க அப்பா தான் சொல்றாரா, நீ எங்க கேட்குறியம்மா? ஆனால் அந்த பரியாசம் மறுநாள் காலையில அவனை கொன்று போட்டுருச்சு. இஸ்மவேல் ஈசாக்கை பண்ண பரியாசம் வனாந்தரத்திற்கு அனுப்பி விட்டுருச்சு. பரியாசம் பண்ணுதல் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு குணம். பரியாசம் பண்றோம் மத்தியில கூட உட்காராதன்றாரு. ஆனா நீ ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு பரியாசம் பண்ணிட்டு இருக்கிற. இப்பவும் சொல்றேன், எந்த ஊழியக்காரனையும் எந்த அபிஷேகம் பெற்றவர்களையும் தயவு செய்து பரியாசம் பண்ணாது. அதுவும் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள வந்தீங்களா, ஏன் நான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தேன், எதுக்கு கர்த்தர் என்ன நினைச்சார், நீ மருமகனாயிரு மகனாயிரு, வாட் எவர் இட் இஸ், என்ன வேணா இருந்துட்டு போங்க, நான் ஏன் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தேன், கர்த்தர் ஏன் என்னை கூட்டிட்டு வராரு அப்படின்னா, என்னுடையதான அந்த மாமனார் மாமியார் அல்லது அப்பா அம்மா அவங்களுடைய தரிசனத்தை கடத்தி கொண்டு போய் இயேசு வருகிற வரைக்கும் அந்த கொண்டு போற செயின்ல நான் இருக்கேன். அவங்க ஓடி முடிச்சு கூடாரத்தை எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த கூடாரத்தை ஓடி முடிச்சு நான் அடுத்த ஜெனரேஷன்கிட்ட கொடுக்கணும், அவங்க ஓடி முடிச்சு அடுத்ததுகிட்ட கொடுக்கணும். இயேசு வர்ற வரைக்கும் இந்த ரிலே ரேஸ் நடந்துகிட்டே இருக்கணும். அந்த விஷன் உனக்கு வரணும். மாமியாருக்கு வயசானா என்ன, கொஞ்ச நேரம் ஒன்றும் முடியாதுதான். கடைசி நேரத்தில் அவங்க கடைசி ஒரு 5 வருஷம் குழந்தையா கூட தான் இருப்பாங்க, 3 வருஷம் குழந்தையா தான் இருப்பாங்க. டயப்பர் கூட நீ மாட்டி விடுற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், நீ செய்கிற பணிவிடையை யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான பிரதிபலனை நிச்சயம் பரலோகம் தரும். இப்பவும் சொல்றேன், நீ போய் யார் யார் உன்னை நல்ல பாஸ்டருங்கிறான், நல்ல மகன்றான், சர்ச்சுக்குள்ள பார்க்கும் போதெல்லாம் அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, நான் இதெல்லாம் குறை சொல்லலை.
ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற மாமியாரோ, அவங்க வீட்டில் இருக்கிறதான அப்பனோ தகப்பனோ தாயோ உன்னை சாகும்போது ஆசீர்வதிச்சுட்டு போகணும், தலை மேலே கையை வச்சு. அந்த ஆசீர்வாதம் தான் கடைசி வரைக்கும் நிற்கும். ஊரெல்லாம் நல்ல பேர் வாங்கி அப்பனும் அம்மாவும் உன்னை சபிச்சுட்டு போயிட்டாங்கன்னா கஷ்டம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நடக்குது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு உடஞ்சி போய் தரிசனத்தை உடச்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா? கிறிஸ்தவ குடும்பங்கள் தரிசனத்தை உடச்சிக்கிட்டு இருக்குது உட்காந்து. நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க, லோத்துவினுடைய தரிசனம் அவன் மருமகளுக்குள்ள போல, மகளுக்குள்ள போகல. அந்த சந்ததி சபிக்கப்பட்டுருச்சு. நோவாவின் தரிசனம் அந்த சந்ததிகளுக்குள்ள போச்சு, அவன் மருமகனுக்குள்ள போச்சு. அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னைய வரைக்கும் அவனுடைய சந்ததி பூமியில் இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பரியாசம் மட்டும் பண்ணிராதிய, அதாவது உதாசீனப்படுத்துறாதீங்க. உங்களால் பார்க்க முடியலையா? திருப்பியும் சொல்கிறேன், பார்க்க முடியாத சுச்சுவேஷன் வரும். ஏன்னா நமக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் முடியலையா, ஒரு ஆளை போட்டு பாருங்க. இல்லை ஒரு கஷ்டம், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. உங்கள் பிள்ளையா இருந்தால் பண்ண மாட்டீங்களா? உங்கள் மாமியாரும் உங்கள் மாமனாரும் கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளைங்க தான் அவங்க. ஏன் பண்ண மாட்டீங்களா? பண்ணுங்க. அது ஒரு நாளும் உங்களுக்கு சாபத்தை கொண்டு வராது, ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். ஆசீர்வாதம் பூமியில் வருதோ இல்லையோ, பரலோகத்திலிருந்து நிச்சயமாய் வரும், கன்ஃபார்மாக வரும். ஒரு நாளும் கர்த்தர் கை விடவே மாட்டார். அல்லேலூயா. கடைசியாக லோத்துவுக்கும் நோவாவுக்கும் இருந்த டிஃபரன்ஸ் என்ன? வாசிங்க 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல என்ன சொல்லுது? ஒரு நோவா பிரசங்கம் பண்ணா. வசனம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. நோவா ஏன் பிரசங்கம் பண்ணா? நோவா ஏன் பிரசங்கம் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் அவனை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லவே இல்லை ஆதியாகமத்தில். நீங்கள் ஆதியாகமத்தை எடுத்து பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லலை. கர்த்தர் பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னார். உங்ககிட்ட ஜோடு ஜோடா வருதை சேர்த்துக்கொள் என்று சொன்னார். பேழை செய்கிற விதத்தை சொன்னார். போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் 2 பேதுரு 2:5 சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு இருக்கு. அவன் பிரசங்கம் பண்ணினா அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டு விட்டது. புரியுதா? இப்போ லோத்துவை எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களைக் கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. இந்த இடத்துல லோத்து எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? வாசல்ல உட்கார்ந்திருக்கிறாரு. ஆனா லோத்துக்கு சோதோமுடைய பாரம் இருக்கு, பாரம் இருக்கு. அதே 2 பேதுரு 8, அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. இப்போ வசனம் என்ன சொல்லுது? நல்ல கவனிங்க. லோத்தை அவர் ரட்சித்திருக்க. வசனம் என்ன சொல்லுது? சோதோம்ல அக்கிரமம் நாள்தோறும் நடக்குது, பார்க்குறாரு, கேட்குறாரு, மனசில் வாதம் இருக்குது. ஆனால் மனுஷன் போய் வாசலில் உட்காந்துட்டாரு. இது என்னை எதுவுமே செய்யக்கூடாது, இது என்னை எதுவுமே பாதிக்கக்கூடாது, நான் என்னை நீதிமானா காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் எங்கே உட்காந்துட்டாரு? சோதோமின் வாசலில் உட்காந்துட்டாரு. அவர் உட்கார்ந்தாரு, அவர் மட்டும் காப்பாற்றப்பட்டார். ஆனால் நோவா அவன் மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினான். அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இதான் இவங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸ். எனக்கு தெரியுது, ஆனால் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு நான் காப்பாற்றப்படணும், என் குடும்பம் காப்பாற்றப்படணுன்றதோட நிறுத்திட்டீங்கன்னா அது உங்களோடைய போயிடும். உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். கர்த்தர் சொல்ல மாட்டாரு, ஆனால் உங்களுக்குள்ள எண்ணம் வரணும். என்ன வரணும் தெரியுமா? நான் மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தை நான் காப்பாற்ற வேண்டும். அவன் வரான் வரல வேற விஷயம். வசனம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய, நாள்தோறும் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இன்னைக்கு நீதியை பிரசங்கிக்கிறோமா? இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது சபைக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு குடும்பங்கள் ரட்சிக்கப்படுறதனுடைய இன்னொரு பார்ட் அதில் இருக்கு. நோவா நீதியை பிரசங்கித்த நோவா முதலான 8 பேர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டாங்க, காப்பாற்றப்பட்டிருக்க அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு கூட்டத்தை காப்பாற்றணும்னு விரும்பினான். அதனால பாரத்தோட பிரசங்கம் பண்ணா அவன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படுவதில் ஈஸியான ஒரு ரூட் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க இன்னொரு குடும்பம் காப்பாற்றப்படணும்னு வாஞ்சியா இருக்கணும், அவங்கள பிரசங்கிக்கணும், அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு முந்தியெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே
எங்களுக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னதே கிடையாது. நான் உண்மையை சொல்கிறேன், எங்கள் சர்ச்சில் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு எங்களுக்கு சொன்னதே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே தானா நமக்குள் ஒரு பாரம் வரும், ஒரு விருப்பம் வரும். நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை யாருக்காவது சொல்லணும், யாருக்காவது கொண்டு போய் ரீச் பண்ணணும். அந்த எண்ணம் ஒன்று வரும். அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கு, அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு தோணிடுச்சுன்னா நீங்க உங்க குடும்பத்தை ரட்சிக்கப்பட தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இன்னொருத்த குடும்பத்தை நீங்க ரட்சிக்கணும்னு எவ்வளவு பாரப்படுறீங்களோ உங்க குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்கிறார். நான் அடிக்கடி அந்த வசனத்தை ரொம்ப ஆச்சரியமா நினைவு கூறுவேன். எதுனா யோபுவின் புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்துல சிநேகிதனுக்காக வசனம் தெளிவா சொல்லும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணினான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இவன் ஜெபம் பண்ணது அவங்களுக்காக, கர்த்தர் மாத்தினது யாருக்காக? அதுல ரொம்ப ஆச்சரியமா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த சிநேகிதர்களை பார்த்து கர்த்தர் கடிஞ்சு கொள்வார். அதுக்கு முன்னாடி என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை அப்படிம்பார். பேசல, நீங்க போய் என் யோபு கிட்ட கேளுங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான்னு ரூட்டையும் சொல்லி கொடுத்துட்டாரு. சொல்லி கொடுத்துட்டு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கும் எனக்கு, அதுதான் ரொம்ப அதில் அட்ராக்ட் பண்ண வார்த்தை. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார்னு இருக்கும். இப்படி எதுக்கு தெரியுமா பார்க்கறாரா? இவன்லாம் மன்னிப்பு கேட்கறான், யோபு மன்னிக்கிறானா கோவப்படுறானா? இத்தனை 38 அதிகாரம் வரைக்கும் இவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்காங்க. பேசு பேசுன்னு பேசி அவன் இருதயத்தை உடைச்சி கர்த்தர் கடைசியில் அவன் செத்தா போதுங்கிற முடிவுக்கு வந்துடுவான் யோபு. முதல் 2 அதிகாரத்தில் எல்லாம் போயிடும், எல்லாத்தையும் தலை மேலே போட்டு உக்காந்துருப்பான். இந்த 3 பேர் வருவானுங்கல்ல, எனக்கு அவனுங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவனுங்கள மாதிரி நல்லவன் உலகத்திலே இல்லைன்னு தோணும். 7 நாள் அப்படியே உபவாசம் பண்ணி கூட உட்காந்துட்டு இருந்தான், தலை மேலே புழுதியை போட்டுக்கிட்டு. என் நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு, ஷே எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு தோணா. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சான் பாருங்க, 38 வரைக்கும். யோபு கடைசியில் செத்து போனா போதுங்கிற முடிவுக்கு வந்துடுவான். அவ்வளோ கோவப்படுத்தினதான நண்பர்கள் வந்து என்னை மன்னிச்சுட்டு யோபுன்னு சொன்ன உடனே கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். யோபு என்ன பண்றான்னு வசனம் சொல்லுது. யோபு கடிஞ்சு கொள்ளல, ஒன்றும் சொல்லலை. அடுத்த வசனம் சொல்லுது, யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை இருப்பை. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பாவிகளுக்காக அவர்களை நேசிக்கிறாயோ கர்த்தர் உன் சிறை இருப்பை மாற்றுவார். நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறாயோ உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். நம்ம எப்பவுமே we are the good judges but we are not good advocates. All the believers are good judges. நியாயம் தீர்க்கிறதுல நம்மள மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. பட் we are not good advocates. கிரைஸ்ட் வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி குட் அட்வொகேட். அவர் நமக்காக பரிஞ்சு பேசுகிறவர். நம்ம தப்பு பண்ணா கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், எங்கிட்ட ஆண்டவர் பேசுவார், அதை வச்சுக்கிட்டு நான் தான் அந்த ஆள்னு வச்சுப்பேன். சகரியாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரத்தில் சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவனுக்கு ஒன்று நீதிமான் இல்லை. யோசுவா யாரு கிடையாது? பிரதான ஆசாரியன், சீஃப் பிரீஸ்ட். அவன் யார் கிடையாது? நீதிமான் கிடையாது. அழுக்கு வஸ்திரம் தரித்தவன். வஸ்திரம் என்னவா மாறிடுச்சு, இப்ப அழுக்காயிருச்சு. ஆனா கர்த்தர் யோசுவாவை கடிஞ்சு கொள்ளல, அவனை குற்றப்படுத்துறவனை கடிஞ்சு கொண்டார். அவர் சொல்றாரு, அவன் அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் சொல்றாரு. அது ஏன் அந்த வேர்டு அங்க யூஸ் பண்றாருன்னா, எருசலேம் அக்கிரமம் நிறைஞ்ச பட்டணம், எப்ப பார்த்தாலும் விக்கிரகம். அவர் தான் சொன்னாரு மண்மேடாகி போகனாரு. அந்த பட்டணத்தையே மன்னிச்சு தெரிஞ்சு கொண்ட நான். ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் எருசலேமை பத்தி ஆண்டவர் பேசுவாரு. நீங்க வாசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதே சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி தான் எருசலேம் பத்தி அவ்வளவு கோபமா பேசினாரு. இப்ப எருசலேம் மண்மேடாகி போகணும்லாம் சொல்லிட்டாரு. சகரியா 12 இருக்குது, மீகா 3:2-12 இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா சொல்றாரு, எருசலேமை திரும்பி நான் கட்டுவேன். அதை சொல்லிட்டு சொல்றாரு,
இவனை நான் தெரிந்து கொண்டேனுங்கிறார். எருசலேம் எப்படி மோசமாக இருந்து அழிவுக்கு நேராக இருந்து தள்ளப்பட்டதாக இருந்தது, அதை மீண்டும் நான் தெரிந்து கொண்டேனோ அதே மாதிரி அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி இவன் அழுக்கு வசனம் தரிச்சா என்ன, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார், வேற எவனும் அவனை குற்றப்படுத்தாதீங்க சொல்லிட்டு சொல்றாரு. அவன் வஸ்திரத்தை மாற்றி பூசா போடுறா அப்படின்றார். அதான் நம்முடைய தேவன், அதான் நம்முடைய தேவன். அடுத்தவருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது உங்க மேல் விழுந்த பொறுப்பு. அடுத்தவனை பற்றி தப்பாக பேச நம்ம பொறுப்பு கிடையாது. நீங்கள் அவர்களுக்கு சொல்லி பாருங்கள், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். இன்னைக்கு நாம சபையில் உட்காந்துருக்கிறோம், ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்றோம், ஆனால் அந்த பாரம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு அந்த பாரம் தானா வரும். ரட்சிக்கப்பட்டா என்ன செய்யும்? அந்த பாரம் தானாய் வரும். அதுதான் கர்த்தர் உங்ககிட்டையும் எங்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். லோத்துவுக்கு அந்த பாரம் இல்லை. ஆனால் லோத்துவுக்கு என்ன இருந்துச்சு? பாவம்னு தெரியுது, பாவம் தெரியுது. அந்த பாவத்தில் நான் விழக்கூடாதுன்னு தெரியுது, நான் தப்பிக்கணும்னு தெரியுது, எங்க போனா தப்பிக்க முடியும்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா சோதோமை காப்பாற்றணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. ஆனா நோவாவுக்கு நல்லா தெரியும், இந்த உலகம் அழிய போது, எவனையும் காப்பாற்ற முடியாது. நீங்க அதுவே 1 பேதுரு 3:19 வாசிங்க பார்ப்போம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோவா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கா 100 வருஷம், ஒன்று கூட கீழ்ப்படி இல்லை. ஆனால் நோவா நிறுத்தவே இல்லை. எனக்கு ரொம்ப என்ன பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, 7 நாள் நோவா வந்துட்டு 7 நாள் கழிச்சு தான் ஜலப்பிரளயம் வரும். ஆனால் நோவா போக்குவரத்தாகவே இருப்பான். வசனம் சொல்லும், கதவை உள்ளே நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தாருன்னு. ஒருத்தன் வந்துட மாட்டானா, காப்பாற்றிட மாட்டான். இதான் ஆத்ம பாரம். ஒருத்தனையாவது காப்பாற்றிட மாட்டோமா? அப்படி பாரம் உள்ளவனுடைய அந்த பாரம் எவனை காப்பாத்துச்சோ இல்லையோ தெரியல, அவன் குடும்பத்தை காப்பாத்திருச்சு. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? சுவிசேஷம் அறிவித்தல் நம்மேல் விழுந்ததான கடமை. யூ மஸ்ட் ப்ரீச். நீங்கள் நீதிமானாக இருக்கிறது நல்லது, அதோடு கூட ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு சபைகளில் குறைஞ்சி போன அல்லது மறைஞ்சி போன ஒரு சுபாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆளே இல்லை, சொல்றதுக்கு வர்றதும் இல்லை, கூப்பிட்டாலும் வர்றதில்லை. கரெக்டாக எல்லா சர்ச்சிலையும் நான் பார்க்குறேன், ஒரு 10 பேர் தான் வாலண்டியர்ஸ். எதுக்கு எடுத்தாலும் அந்த 10 பேர் தான். பாய் போடுறதும் 10 பேர், க்ளீன் பண்ணுறதும் 10 பேர், ஒரு மீட்டிங் நடந்தால் அந்த 10 பேர், நோட்டீஸ் கொடுக்குறது அந்த 10 பேர், ஜெபம் பண்ணுறது அதே 10 பேர் தான். மற்ற எல்லாருமே ஸ்பெக்டேட்டர்ஸ், எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்குறவங்க. வருவாங்க, பார்ப்பாங்க, மார்க் போடுவாங்க. போன மீட்டிங் மாதிரி இந்த மீட்டிங் இல்லை, பாஸ்டர் முந்தி மாதிரி இப்போ நல்லா நடத்தலை, அந்த ஊழியக்கார மாதிரி இல்லை, எல்லாமே மார்க் போடுற கூட்டம். ஆனால் அத்தனை பேரும் நற்செய்தி அறிவிக்கிற கூட்டம். நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு விரும்புனீங்கன்னா யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல். லோத்துவின் குடும்பம் காப்பாற்றப்படாமல் போனுவதற்கு இன்னொரு காரணம், லோத்துக்கு அவன் மேலே நீதிமான், தன்னை காப்பாற்றி கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதை அவங்களுக்கு சொல்லணுங்கிற எண்ணம். ஏன்னா அவன் சொன்னான்னு அங்கே இல்லை. அதுக்கு முன்னாடி நோவா சொன்னான்னு பைபிளில் இருக்கு. லோத்து வாதிக்கப்பட்டான், நாள்தோறும் அவனுக்கு பார்க்கறத பார்த்து இருதயத்தில் வாதிக்கப்பட்டு, கண்டு கேட்டு வாதிக்கப்பட்டு, இருதயத்தில் நீதி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் சுவிசேஷம் சொன்னான்னு அங்கே இல்லை. அவங்களுக்கு போய் இது தப்புன்னு சொன்னான்னு இல்லை. ஆனால் நோவா நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நோவா கிட்ட இருந்த குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கு அடுத்த சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது, நீதியை பிரசங்கித்த நோவாவின் முதலான 8 பேரை கர்த்தர் ரட்சித்திருக்க. ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்லுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படும். ஒருவேளை நீங்கள் சுவிசேஷம் சொல்றதுனால ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டா, அந்த ரட்சிப்பு அதில் வரக்கூடிய குடும்பத்தையும் உங்கள் கணக்கிலே கர்த்தர் வைத்துக் கொள்வார். அதே நேரத்தில் வர்றாங்களோ இல்லையோ, நீங்கள் தண்ணி மேலே விதைய போடுங்க, அது எப்போ வேணாலும் முளைக்கட்டும். ஏன்னா முளைய செய்கிறது கர்த்தர், விளைக்க பண்ணுறது கர்த்தர் தானே. நான் நட்டேன், அப்பளோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தது கர்த்தர். தண்ணி மேலே விதையை போடும், அது நெடுநாள் கழிச்சு பலன் கொடுக்கும். விளையிறது கர்த்தர்கிட்ட. கர்த்தர் எப்பவுமே நம்மகிட்ட எவ்வளோ விளைச்சன்னு கேட்கல, எவ்வளோ நட்டம் தான் கேட்பார். அது நீ நினைக்கிறது நல்ல நிலமா கற்பாறையா முள்ளுள்ளதாங்கிறதுல கர்த்தர் பார்த்துக்கொள்வார். விதை தூவுனீங்களா, நீங்கள் விதைங்க, நடுவில் கலையை வந்து வச்சா அந்த கேள்வி உங்களை கேட்க மாட்டார், ஏன் களை வந்துச்சுன்னு கேட்கவே மாட்டார். ஆனால் விதைச்சிங்களான்னு கண்டிப்பாக கேட்பார். சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட படிக்கிறவங்க, இவ்வளோ சத்தியம் உங்களுக்கு தெரியுது இல்லை? நிறைய பேர் சொல்கிறீங்க, உங்கள் சத்தியம்லாம் கேட்டோம் பார்த்தோம், எங்களுக்கு ஆண்டவர் வராருங்கிறது எங்களுக்கு புரியுது, நல்லா இருக்கு, தெரியுது இல்லை? எத்தனை பேர் அதை போய் சொன்னீங்க? எத்தனை பேர் உங்கள் குடும்பங்களுக்கு சொன்னீங்க? ரட்சிக்கப்படாத உங்கள் நண்பர்கள், ரட்சிக்கப்படாததான உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகளுக்கு எத்தனை பேர் சொன்னீங்க? நான் எப்பவுமே சொல்லுவேன்,
நாம ரட்சிக்கப்பட்டோம்னா உலகத்துல எவன் வேணாலும் ரட்சிக்கப்படுவான். நான் எப்பவுமே சொல்வேன், நம்ம ரட்சிக்கப்படுறோம்ல அப்படின்னா எவனை வேணாலும் ரட்சிக்கலாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் ஏன் நம்மளை ரட்சித்தார் தெரியுமா? அந்த ஊர்லயே பிரதானமான பாவி நம்மளை பார்த்ததுனால தான் ரட்சித்தார். ஒரு சவுலை பவுலாக மாற்ற அவரால் முடியுமானால் யாரையும் மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா. அவர் நேபுகாத் நேச்சார் இருதயத்தை திருப்பிடுவாருங்க. மனுஷ இருதயமா? நீங்க போய் சொல்லுங்க, எவன் இருதயத்தை மாத்துவாரு. நீங்க போகும்போதே சொல்லாதீங்க, எங்க அக்காலாம் ரொம்ப பணக்காரங்க, திமிர் பிடிச்சவங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டே போயிட்டீங்களே கேட்க மாட்டாங்கன்னு. நீங்க போங்க, நான் சொல்ல போறேன், கர்த்தர் கண்டிப்பா அவர்களை ரட்சிப்பார். எப்படிங்க ரட்சிப்பார்? தெரியாது, ரட்சிப்பார். ஏன்னா நம்ம கிட்ட வல்லமை இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அது என்ன விதமான கிரியையை செய்யும், யாரை வேணாலும் மாற்றும், எவரை வேணாலும் திருத்தும். அல்லேலூயா. நோவாவுக்கும் லோத்துக்கும் உள்ள கடைசி டிஃபரன்ஸ், லோத்துவின் குடும்பம் ஏன் ரட்சிக்கப்படலை அல்லது மீட்கப்படலைன்னா, லோத்து சுவிசேஷம் சொல்லாதவனாக இருந்தான். அவன் தன்னளவில் நீதிமானாக இருந்தான். ஆனால் நோவாவோ தானும் நீதிமானாக இருந்தான். ஒரு கூட்டத்தை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? நாம் எல்லோரும் முதலாவதாக, லோத்து நோவா 2 பேரும் நீதிமான் தான். ஆனால் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, ஒரு குடும்பம் ரட்சிப்புக்குள்ளாமல் போனது. காரணம் என்ன? முதலாவது, நோவாவுக்குள் இருந்த தரிசனம் அவன் மனைவிக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் மருமகளுக்குள்ளும் போனது. லோத்துக்குள்ள தரிசனம் அவன் மனைவிக்குள்ளேயே போகல, திரும்பி பார்க்கிற அனுபவம். லோத்துக்கான தரிசனம் அவன் மகளுக்குள்ள போகல. லோத்துக்குள்ள தரிசனம் அவன் மருமகனுக்குள்ள போகல, பரியாசக்காரராக மாறிட்டாங்க. முடிவு, அவர்களும் அழிக்கப்பட்டார்கள், குடும்பமும் சபிக்கப்பட்டது. ஆனால் நோவாவின் குடும்பம் மீட்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. கடைசியாய் நோவா தான் மட்டுமல்ல, தன் குடும்பம் மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். லோத்து தான் அதிலிருந்து தப்பித்து நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இதான் அவங்க 2 பேருக்குள்ள பெரிய டிஃபரன்ஸ். இன்னைக்கு நாம எந்த நிலையில் இருக்கிறோம்? இந்த 2 குடும்பத்தில் நாம எந்த குடும்பம்? ஏன்னா மூணாவதாக, இந்த 2 நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். இப்போ நடக்க போகுது. இதில் நாம எந்த குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்க போகிறோம்? வேலைக்குள் பிரவேசித்து மீட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க போகிறோமா? அல்லது திரும்பி பார்த்து தறிக்கெட்டு போய் கடைசியில் சபிக்கப்பட்ட குடும்பமாய் நாம் மாறப்போகிறோமா? ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஒரு சிலரோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். உங்களுக்குள்ள தரிசனம் உங்கள் குடும்பத்துக்குள்ள போகட்டும். உங்கள் வீட்டுக்கு வர மகனையோ மருமகளையோ அவங்க ஏதோ வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களை கொண்டு வருகிறார். என் தரிசனத்தினுடைய அடுத்த பகுதி அவர்கள் கையில் இருக்கிறது. நான் ஓடுகிற ஓட்டத்தில் என் கையில் இருக்கிறதான அந்த ரிலே ரேஸினுடையதான போல் அடுத்து அவங்க கைக்கு போக போகிறது. எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவுக்குள் போக போகிறது. அதே மேல உங்க மேல இருக்கிறதான தரிசனம் அவர்களுக்குள் போக போகிறது. வருகிறவங்க உங்க எதிரி அல்ல, வருகிறவர்கள் உங்களுடைய தரிசனத்தை கொண்டு போக, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போகிறவர்கள். வர்ற மகனையோ மருமகளையோ ஒரு நாளும் எதிரியா பார்க்காதீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறீங்கன்னா, சாராளுடைய கூடாரத்துக்கு போறீங்கன்னா, நீங்க சாராளுக்கு மாற்று அல்ல, சாராளுடைய தரிசனத்தை சுமக்கிறவர்கள். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு இந்த தலைமுறையில கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டார். அந்த எண்ணம் இருக்கணும். நீ போற இடத்துல உன் மாமியாரையோ மாமனாரையோ அப்பாவையோ அம்மாவையோ தரக்குறைவா பேசுறது, பரியாசம் பண்றது, கேவலப்படுத்துறது, உனக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமானால், நீ போற இடத்துல அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, அவங்க மேல ஒரு தரிசனம் இருக்கு, அவங்க மேல ஒரு திட்டம் இருக்கு. அது கர்த்தர் கொடுத்தது. அந்த திட்டத்தை பரியாசம் பண்ண உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் தலையின் மேல் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்கிறதே. எப்படி ஒரு ராஜாவுக்கு மரியாதை கிரீடம் உண்டோ, அதே மரியாதை அபிஷேகம் பெற்றவனுக்கும் உண்டு, ஊழியக்காரனுக்கும் உண்டு. அவன் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு. இன்னைக்கு நீ கொடுக்காமல் போனால் ஒரு நாள் வரும். லோத்துவின் குடும்பம் கெட்டு போச்சு. பரியாசம் பண்ண கர்த்தர் ஒரு நாளும் விட மாட்டார்.
ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. கர்த்தர் என்னோடு கூட இன்னைக்கு இடைப்பட்டாரு. தனிப்பட்ட முறையில் கர்த்தர் என் கூட பேசினாரு. எனக்குள்ள கர்த்தர் ஒரு மாற்றம், ஒரு காரியத்தை உணர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு உண்மையா சொல்றவங்க மட்டும் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தை எனக்குள்ள வந்ததுக்காக ஸ்தோத்திரம், இன்னைக்கு எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்போமா? அப்படி உண்மையிலே நீங்க கர்த்தர்கிட்ட பேசி இருந்தா கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என்ன பேசினாரோ அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இன்னையிலிருந்து நான் அதை செய்கிறேன். ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகள் நீர் வருகிற வரைக்கும் அவர்களுக்குள்ளே பேசட்டும், இடைபடட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.